வணக்கம். பாண்டியன் ரயிலுக்கு பிறந்த நாள். மதுரையின் பெருமைகளில் ஒன்றான பாண்டியன் சூப்பர் ஃபாஸ்ட் ரயில் 56 ஆண்டை பூர்த்தி செய்தது. மதுரை சென்னை எழும்பூர் இடையே 1969 அக்டோபர் 1 மீட்டர் கேஜ் பாதையில் 2 நீராவி இன்ஜின்களுடன் இயக்கும் வகையில் பாண்டியன் ரயில் துவங்கப்பட்டது. ஒரு ராஜ்யத்தின் பெயரை இந்திய ரயிலுக்கு சூட்டப்பட்டது இதுவே முதல் முறை. அப்போதைய பயணி நேரம் 11.45 மணி நேரமாக இருந்தது. 1973 நீராவி இன்ஜின்களுக்கு பதிலாக டீசல் இன்ஜின் மூலம் இயக்கப்பட்டது. 1998 அகல ரயில் பாதையாக மாற்றப்பட்ட பின் 10 மணி நேரத்தில் இலக்கை சென்றடைந்தது. 2002 திருச்சி பொன்மலையில் 2 டீசல் இன்ஜின்களை கொண்டு சூப்பர் ஃபாஸ்ட் ரயிலாக இயக்கப்பட்டது. 2006 பெங்களூரு கிருஷ்ணராஜபுரத்தின் டீசல் இன்ஜின் மூலம் இயக்கப்பட்டு 9 மணி நேரமாக பயணி நேரம் குறைக்கப்பட்டது. 2014 முதல் முறையாக மின் இன்ஜின் மூலம் இயக்கப்பட்டு வருகின்றது. 2015 ஆகஸ்ட் முதல் மின் இன்ஜின்களின் ராஜாவான WAB7 வகை இன்ஜினுடன் பாதுகாப்பு வசதிகள் நிரம்பிய LHB பெட்டிகளுடன் இயக்கப்பட்டு வருகின்றது. மதுரை கோட்டத்தில் LHB பெட்டிகளுடன் இயக்கப்பட்ட முதல் ரயில் இதுவாகும். 2018 இருவழி பாதை பணிகள் நிறைவுற்று 8 மணி நேர பயணமாக குறைக்கப்பட்டது. 2019 மதுரை திண்டுக்கல் இடையே 110 கிலோமீட்டராக வேகம் அதிகரிக்கப்பட்டு 7.45 மணி நேரமாக பயண நேரம் குறைக்கப்பட்டது. தெற்கு ரயில்வே எழும்பூர் கோட்டத்தில் முதல் வகுப்பு AC பெட்டிகள் சேர்க்கப்பட்டது இந்த ரயிலில்தான். இதற்கு ஹனிமூன் எக்ஸ்பிரஸ் என்ற செல்ல பெயரும் உண்டு. கடந்த 56 ஆண்டுகளாக கார்ட் லைனில் திருச்சி, விருத்தாச்சலம், விழுப்புரம் மகாராஜாவாக திகழும் பாண்டியன் ரயில் 57 வயதை அடைந்துள்ளது. நாமும் வாழ்த்தலாம். நன்றி.